கிரிவலம் வரவே எங்களுக்கு இப்போ பயமா இருக்குங்க, இது போல செய்திகளை பார்க்கும்போதுன்னு பல பெண்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதையும் இங்க பார்க்க முடியுது. இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, அங்க இன்னொரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? மின்விளக்கு வசதி பெருசா கிடையாது. புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை இது. முந்தைய ஆட்சி டைம்லேயே தொடர்ந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பிரச்சனை கிடையாது, முந்தைய ஆட்சி டைம்லேயே இருந்துச்சு இது. ஸோ இந்த பிரச்சனை யாராவது சரி பண்ணி விட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு முறையும் கிரிவலம் போயிட்டு வர பக்தர்கள்லாம் இது கூக்குரல் இடுறாங்க, கவர்மெண்ட்ல பார்த்து செய்யுங்க, நைட்டில் போக எங்களுக்கு பயமா இருக்குங்க, கூட்டமாக போனால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திடீர்னு நாங்கள் 2-3 பேராக போய் மாட்டிக்கணும்னாக்கா எங்களுக்கு பயமா இருக்குன்னு பல பேரை சொல்கிறாங்க. கையில் டார்ச் லைட்டு, இந்த செல்ஃபோனு ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு தான் பல பேர் போயிட்டு இருக்காங்க கிரிவலத்தில். அது போல விஷயம் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்டோட பார்வையை கொண்டு வந்துட்டோம், பார்த்து எதனா செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ பல நாட்களாக குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு இந்த இருளும் ஒரு காரணமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சார்ந்த இந்த பாதையை பேஸ் பண்ணி நான் சில விஷயங்களை சொல்லிட்டல, இது என்னையும் தாண்டி அங்கே போயிட்டு வந்த சில பக்தர்களே தங்களோட மனக்குமுறல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருக்க விஷயங்களை இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த ஒரு வீடியோ நான் உங்ககிட்ட காண்பிக்க காரணமே, அரசோட கவனம் பெறணும், திருவண்ணாமலை பக்தர்கள் நலன் சார்ந்து எதனா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குறையை சரி பண்ணாமல் அலட்சியம் காட்டுறதும் குற்றத்திற்கு உடந்தையாக போகிறதுக்கு சமம். என்ன சொல்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன்.